ஒரு பக்கம் நடப்பு உலக சாம்பியன் அர்ஜென்டினா, மறுபக்கம் ஐரோப்பிய சாம்பியன் ஸ்பெயின். ஒரு பக்கம் கால்பந்து உலகின் முடிசூடா மன்னன் லியோனல் மெஸ்ஸி, மறுபக்கம் கால்பந்து உலகின் வளரும் இளம் சூப்பர் ஸ்டார் லமின் யமால். இன்றிரவு உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கால்பந்து ரசிகர்களின் கண்கள் ஒரு போட்டியை முக்கியமாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. அந்த போட்டி ஏன் அவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த போட்டி கடந்த காலத்தின் மன்னன் லியோனல் மெஸ்ஸி விசஸ் எதிர்காலத்தின் சூப்பர் ஸ்டார் லமின் யமால் என்று கால்பந்து ரசிகர்களால பார்க்கப்படுகிறது. மெஸ்ஸி தனது அனுபவத்தால அர்ஜென்டினா அணியை வழிநடத்திட்டு வராரு. லமின் யமால் தன்னோட துடிப்பான வேகமான ஆட்டத்தால உலகையை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறார். இந்த போட்டியில அர்ஜென்டினா வென்றால் தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை வெல்லக்கூடிய அணி என்ற வரலாற்றை அர்ஜென்டினா பதிக்கும். தொடர்ந்து 2 முறை கோப்பை வென்ற அணிகளினுடைய அரிதான பட்டியல்ல அர்ஜென்டினா போய் சேரும். அதே சமயத்துல ஸ்பெயின் இந்த போட்டியில வெற்றி பெற்றால் 2வது முறையாக உலக கோப்பையை வென்ற அணி என்ற வரலாறு படைக்கும். இந்த போட்டியில அர்ஜென்டினா வெற்றி பெற போதா, ஸ்பெயின் வெற்றி பெற போதா அப்படிங்கிறது கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி 2026 உலகக்கோப்பை போட்டிகள் முதல் முறையாக 48 அணிகளோட தொடங்கப்பட்டுச்சு. 104 போட்டிகள், 100க்கும் மேற்பட்ட கோல்களுடன் நடந்த இந்த உலகக்கோப்பை தொடரினுடைய இறுதி அத்தியாயத்தை இன்று நடைபெறக்கூடிய இறுதி போட்டி எட்டியிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகளுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரடியான தாக்குதல் ஆட்டத்துக்கு பேர் போனது அர்ஜென்டினா அணி. அதே சமயத்துல சிறப்பான டிஃபென்ஸ் கேமுக்கு பேர் போனதுதான் ஸ்பெயின் அணி. இந்த போட்டிகள்ல அதிரடியான அட்டாக்கிங் கேம் வெல்ல போகுதா அல்லது சிறப்பான டிஃபென்ஸ் கேம் வெல்ல போகுதா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எகிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகக்கோப்பையின் இறுதி போட்டி கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி அவருடைய உலகக்கோப்பை பயணத்தின் இறுதி அத்தியாயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு ரசிகர்கள் பலரால எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த போட்டி மெஸ்ஸி அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அவருக்கும் இது வெறும் போர் மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமான போரும் கூட. அனுபவம் வெல்லுமா, இளமை வெல்லுமா? தென் அமெரிக்க ஆதிக்கம் தொடருமா அல்லது ஐரோப்பாவின் ஆதிக்கம் தொடங்குமா? இந்த கேள்விகளுக்கான விடை இன்னும் சில மணி நேரங்கள்ல கிடைக்க இருக்குது. நண்பர்களே, உங்களோட கணிப்பை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அர்ஜென்டினா வெல்லும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அர்ஜென்டினா கொடியையும், ஸ்பெயின் வெல்லும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்பெயினோட கொடியையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை காண மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.